ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை, எனக்கு இது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு அதுக்கு 43 நாட்கள் போதும். நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை காலையில் எழுந்து நான் சொல்கிறது போல் எரிச்சு விடணும். அதுவும் கண்ணுக்கு தெரிகிற கடவுள் சூரிய பகவானை பார்த்து நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு வரி மந்திரம் சொல்லிக்கிட்டு எரித்து பாருங்கள். 43 நாளுக்குள்ளாரையே உங்களுக்கு அது நடந்துடும். நடந்த உடனே அதை அப்படியே நீங்கள் நிறுத்திடலாம். ஆனால் இது செய்யும்போது காலையில் குளிச்சுட்டு சிகப்பு கலர் நிற ஆடை தான் நீங்கள் அணிஞ்சுக்கணும். சிகப்பு கலரில் இருக்கிற துணி, ஆண் செய்தாலும் சரி பெண் செய்தாலும் சரி, ஆண் பெண் இருவரும் யார் நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சாலும் சிகப்பு கலர் துணி தான் நீங்கள் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு காலையில் குளிச்சுட்டு நீங்கள் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பொருள் அது சிகப்பு மிளகாய், காய்ந்த மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அது 11 எடுத்துக்கணும். 11 மிளகாய் எடுத்து சூரிய பகவானை பார்த்து நீங்கள் மனதார, கண்ணுக்கு தெரிகிற கடவுள் அவரை நீங்கள் மனதார வேண்டி நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லி கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்துலையே கீழே வச்சு ஒரு பேப்பர்லேயோ இல்லை வேஸ்ட்டு பாத்திரம் ஏதோ ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் வச்சு அப்போவே எரிச்சிருங்க. கற்பூரம் பற்ற வச்சு எரிச்சு விட்ருங்க. என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பாத்திரம் கீழே வச்சுட்டிங்களா, கையில் அந்த மிளகாயை வச்சுக்கோங்க. ஓம் சூர்யாய நமக அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எனக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு வேலை கிடைக்கவே இல்லையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, தீராத உடல்நல பாதிப்பிலிருந்து முற்றிலும் விடுபடணுமா, நீங்கள் உங்களோட கோரிக்கையை சொல்லிவிட்டு ஓம் சூர்யாய நமகன்னு சொல்லிவிட்டு அந்த 11 சிவப்பு மிளகாயும் கீழே வச்சு அப்படியே கற்பூரம் பற்ற வச்சு எரிச்சு விட்டுருங்க. இப்படியே டெய்லியும் காலையில் இதே மாதிரி 43 நாள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நினைத்த காரியம் 43 நாளைக்கு முன்னாடியே நடந்துடும். அப்படி நடந்துருச்சுன்னா உடனே நீங்கள் இந்த பரிகாரத்தை நிறுத்திடலாம். அதுக்கு மேலே நீங்கள் அதை தொடர வேண்டியதில்லை. நீங்கள் நினைத்த அந்த என்ன நினைத்து நீங்கள் அதில் இறங்குனீங்களோ அது வெற்றிகரமாக முடிஞ்சிடும். அப்படி நீங்கள் 43 நாள் என்னால் செய்ய முடியல, பெண்கள் செய்ய முடியாது அப்படிங்கும்போது அந்த பட்சத்தில் நீங்கள் வீட்டில் ஆண்கள் குளித்துட்டு அந்த 3 நாட்கள் 5 நாட்கள் அவங்க அதை கண்டினியூவாக, ஆனால் நிறுத்தக்கூடாது, நிறுத்தாமல் கண்டினியூவாக இப்படி செய்யும்போது உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு வெற்றி அடைய முடியும். இனி